தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தேவக்கிரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பேன் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஜீவ புஸ்தகம் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். புக் ஆஃப் லைஃப். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் வெளிப்படுத்தல் 20:15. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். பிரியமானவர்களே, மனிதன் மரித்த பிறகு எங்கே போகிறான்? மனிதன் மரித்த பிறகு இளைப்பாரி கொண்டிருக்கிறான் அல்லது நித்திரையா இருக்கிறார்கள். அனைவரும் ஒரு நாள் எழுப்பப்படுவார்கள். லூக்கா 10:20 ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் இந்த உலக தோற்றத்துக்கு நம்முடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். பரலோகம் எப்படி இருக்கும்? பரலோகம் ஆச்சரியமா இருக்கும். நரகம் அதிர்ச்சியாக இருக்கும். தானியேல் 12:2-13 பூமியின் தோளிலே நித்திரை பண்ணுவர்களாய் அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். நீ ஒன்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடியல உன் சுதந்திர வயத்துக்கு எழுந்திருப்பாய் நான் சொல்லி பாருங்கள். பரலோகத்தை குறித்து வெளிப்படுத்தல் 21 22 வசனம் முதல் 27 வசனம் வரை பார்க்கும்போது அங்கே நான் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 21, 22 முதல் 27 வசனங்களை பார்க்கும்போது அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வவல்லமை தேவனாகிய இருக்கிற கர்த்தர் ஆட்டுக்குட்டியானவராமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமை அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவர் அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாய் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாயின் கருவின் உருவாய் முன்னே நமது பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 119:16 என் கருவை, தாவீது சொல்கிற, என் கருவை உடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவப்பட நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், பாவம் செய்தவர்களின் பெயரை தேவன் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவார். யாத்ராமம் 32:32-33 வசனங்களிலே ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின நம்முடைய புஸ்தகத்திலிருந்து பெயரை கிறுக்கி போடும் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவம் பலிபீடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 17:1 யூதாவின் பாவம் இரும்புத்தணியானாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகைகளிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் மத்தேயு 5:22-24 வசனங்களை 23-24 வசனங்களை பார்க்கும்போது, ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கு நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. பிரியமானவர்களே, சங்கீதம் 118:27 கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளாக கட்டுங்கள். பாவம் பலிபீடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் செய்தவரின் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடுவார். ஆதியாகமம் 4:7 நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தோடு கூட விளையாடி கொண்டிருக்கிறாதே, ஒரு நாள் சர்ப்பத்தை போல தீண்டும். யோபு 20:11 சொல்கிறது, அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்தது, அவனுடைய கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும் என்று சொல்லி பார்க்கிறோம். உயிர்த்தெழுதலில் ஆண்டவர் வரும்போது உயிர்த்தெழுதல் நடக்கும். பரிசுத்தமாய் படுத்திருந்தவர்கள் பரிசுத்தமாய் எழும்புவார்கள். பாவத்தோடு படுத்தால் பாவத்தோடு எழும்புவார்கள். இதோ அவனோன்னு கழிக்கும் மலை என்னோடு கூட வருது. நியாய தீர்ப்பு சீக்கிரம் வருகிறது.
வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 11:31, இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும், துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம், துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். ஆகவே உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கிடைப்பிலே ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you friend. God bless you.